இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் சொல்லி ரெண்டு டாப்பிக்கும் நம்ம வந்து பேச போறோம். நேற்றுக்கு யார் வந்து டாப் 15ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு ரேட்டிங் போட்டுக்கோங்க அப்படின்னு பிக் பாஸ் ஒரு இது கொடுத்திருந்தாரு. அது மூணு பேர்த்த அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தார். விக்ரம், கனி, அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுல சபரி அண்ட் சுபிக்ஷாக்கு எல்லா தரப்புலனும் எதிர்ப்பு இருந்ததை பார்க்க முடியுது. பட் ஸ்டில் கடைசி மூணு இடம் பிடித்த திவாகர், பார்வதி, எம்ஜே மூணு பேரையும் நீங்க சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் இருந்தாரு. அண்ட் சில இடங்கள்ல திவாகருக்கும் அவர் வந்து கேமரா பார்த்து பேசும்போது அவர்கிட்ட கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. பார்வதி பேசும்போது பார்வதி பார்வதியை ஸ்டாப் பண்ணது, இன்டர் பண்ணது எல்லாமே வந்து பார்க்கும்போது அவங்க வாண்டடா வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு யார் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர், யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற டாஸ்க் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட இதை பத்தி பேசிருக்கா வணக்கம். வணக்கம் ஹரீஷ். ஸோ இந்த பெஸ்ட்ன்றது என்ன அவங்க சொல்றது வந்துட்டு இந்த மெச்சோர்டு, பொறுமையா கேட்கறது, டாஸ்க்ல இது பண்றது, சத்தம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் வந்துட்டு அந்த ரேஷியோ இது பண்றாங்க. ஒரு பொண்ண பிசிக்கலா ஹார்ம் பண்றவன் நல்லவன் வல்லவன்னுட்டுன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறாங்க சபரிக்கு. இது எந்த வகையில நியாயம் தெரியல. இன்கேஸ் சபரி ரொம்ப நல்லவனா இருந்தாலும் கூட அந்த பிளேஸ் இந்த வீக்கு கொடுத்துருக்க கூடாதுன்றதுதான். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மனசாட்சி இருந்திருக்கணும். பிசிக்கல் அட்டாக் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் போது ஒருத்தனுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தாக்கா நம்ம நாட்டுக்கு என்ன சொல்ல வரும்? இப்ப நாட்டுக்கு சொல்றதா இது அப்படின்றது அப்படி கிடையாது. எல்லாரும் பாக்குறாங்க. சம்திங் தே ஆர் லேர்னிங் ஃப்ரம் பிக் பாஸ் அப்படின்றது தான் சொல்லணும். இவ்வளவு நாளா அதுக்குதான் வந்துட்டு கமலாசன் பீரியட்ல எல்லாம் வந்துட்டு என்னென்ன இது பண்ணணுமோ எடிட் பண்ணணுமோ இல்ல பக்காவா எடிட் பண்ணி எது வெளியிடணுமோ அதை மட்டும் வெளியிட்டு கிளீனா போயிட்டு இருந்தது. இந்த சீசன்ல ஆக்சுவலி எடிட்டிங் டீமுக்கு தான் வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சிங்னு நினைக்கிறேன். ஏன்னா பீப் இல்லாத வார்த்தைகளை தேடி பிடிச்சு போட அவங்கனால முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. இந்த இதுல இந்த டாஸ்க்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சபரி கொடுத்தது வந்துட்டு ஈவன் ஐ எம் நாட் ஓகே வித் இட். நான் என்ன சொல்றேன், சபரி ரொம்ப நல்லவனா இருக்கட்டும், ரொம்ப இது டாஸ்க் எல்லாம் பண்றவனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஸ்போர்ட்டிவா இருக்கிறவனா இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் இந்த வாரம் உன்னால ஒரு பொண்ணு கண்ணு வீங்கி போய் கண்ணு திறக்க முடியாத இருந்தது. லெட்ஸ் ஃபர்கெட் த நேம் பார்வதி, லெட்ஸ் ஃபர்கெட் த கேரக்டர் பார்வதி. உன்னால ஒரு பெண், இந்த பெண்ணு கூட வேண்டாம், ஜெண்டர் கூட விட்டுறலாம், ஒருத்தருக்கு இதா இருக்கு. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் சபரி. இப்போ பிரவீன்ராஜ் வெளியில போனவர் கூட வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ அவன் அடிச்சிடுறான், வலிக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்க. ஒரு மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது, அப்படி வந்துட்டு வயலண்டா தான் அடிக்கிறான் அப்படின்றது பிரவீன்ராஜ் செய்யும். பிரவீன்ராஜ் மிலிட்ரி அப்படின்ற இதுல வந்த ஆளு. அப்போ ஒரு மேல் பாடி, மிலிட்ரி அந்த இதுக்காக வந்துட்டு ப்ரிப்பேர் ஆன பாடி. அப்படி இருக்கும் போது பிரவீன்ராஜ்னாலேயே அந்த வலி தாங்க முடியலன்னா இது சும்மா வாய் மட்டும் ஆடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற பார்வதி, அதுவும் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அவங்களனால வந்துட்டு எப்படி அதை பேர் பண்ண முடியும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம சபரிக்கு விக்கல்ஸ் கொடுக்கறது கேவலத்தின் உச்சம் நான் சொல்வேன் நான். இதுக்கு வந்துட்டு வியானா எக்ஸ்பிளனேஷன் வாஸ் வெரி சூப்பர். சபரிக்கு ஆகட்டும், சுபிக்ஷா ஆகட்டும், சுபிக்ஷா இஸ் டேலண்டட் பர்சன் தான், ஆனா அவங்க டேலண்ட் இங்க எதையுமே காட்டல. அப்ப எப்படி சுபிக்ஷா செகண்ட் பிளேஸ்ல வருவாங்க? இப்ப எதுவுமே பண்ணாம எப்படி செகண்ட் பிளேஸ்ல வருவாங்க அப்படின்றத கேக்குறேன் நான். அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வாய்ஸே வரல, வாய்ஸ் கிடையாது. சுபிக்ஷாக்கு சின்ன பொண்ணு, வாய்ஸ் வரலன்றதுனால நீங்க செகண்ட்ல போட்டுருவீங்களா? இதெல்லாம் என்ன வகையில நியாயம்ன்றது எனக்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, பார்வதி அண்ட் திவாகர் முதல் இடத்துல வந்துடக்கூடாது, அதுக்காக நான் வந்து சபரியும் சுபிக்ஷா முதல்ல போட்டோம் அப்படின்னு சொல்றது கனி தரப்புல இருந்து கொடுக்கப்படுற எக்ஸ்பிளனேஷன். நீங்க வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா இருக்கீங்க, நீங்க திவாகருக்கு அகேன்ஸ்டா இருக்கீங்கிறத தாண்டி இந்த டாஸ்க் எது கொடுத்தாங்கிறது முதல்ல யோசிக்கலாம். அதை யோசிக்காம நீங்க பார்வதி ஃபர்ஸ்ட் முதல் இடத்துக்கு வந்துருவாங்க, வேற யாராவது திவாகர் முதல் இடத்துக்கு வந்துடுற வேற யாராவது வந்தா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காது. என்ன பொறுத்தவரை சரியில்லைன்னு நான் பாக்குறேன். சரியில்லை, தப்பு. ஒரு கேமன் வந்ததுக்கு அப்புறம் அது நீங்க வந்துட்டு வீட்டுல பல்லாங்குழி விளையாடிட்டு இல்ல, நமக்கு பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு சோழிகள் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக
இது நம்ம விளையாடிட்டு இருக்கிற விளையாட்டா 1000 பேர் பாக்குறாங்க, கோடி பேர் பாக்குறாங்க, நாட் ஓன்லி இன் இந்தியா, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு கேவலமா நீங்க பயாஸ்டா இருக்கிறது வந்துட்டு இவ்வளோ வெளிப்படையா வந்துட்டு காட்டிட்டு பண்ணோம். ஆமா நான் பயாஸ்டா இருக்கிறேன், என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப அந்த இவ்வளோ சீசன்ல வந்துட்டு அந்த பயாஸ்ன்றது இருந்தது. பட் அது என்ன இலைமறைவு காய்மறைவா தான் இருந்தது. பட் இப்ப வந்துட்டு ஆமா நான் பண்றேன், இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னுட்டுன்னு கேக்குற மாதிரி ஒரு இதுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஒரு கிச்சன் சீக்வன்ஸ் கூட பார்வதியை வந்துட்டு உள்ள சேர்க்காமயே இருக்காங்க. பார்வதி நான் அங்கதான் போவேன்றாங்க. அதுக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ கிரேவி ஏதோ வச்சிருக்காங்க, ஒரே ஒரு ஸ்பூன் தான் அந்த கப்புல இருக்கு, அதை எடுத்து சிங்க் பக்கத்துல வச்சிருக்காங்க. அதுக்கு எஃப்ஜே வந்துட்டு அந்த கிரேவி எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு சண்டை போட்டு சாப்பாடே எடுத்துட்டு போயிட்டு குப்பையில போடுறோம். இது வந்துட்டு எஃப்ஜேவும் கனியும் கூட்டு களவாணிகள். இதுல என்னன்னாக்கா இப்ப பார்வதி இந்த மாதிரி எல்லாம் பண்றா, அதனால அவளை இன்னொரு வாட்டி கிச்சனுக்குள்ள அலோ பண்ணக்கூடாது, கிச்சன் நாட்டாம எங்க கையில தான் இருக்கணும்ன்றது வந்துட்டு கனி, எஃப்ஜே, விக்கல்ஸ் அண்ட் சபரி இவங்க 4 பேரு புத்தகம் எடுத்து வச்சிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர் இல்லையா? அந்த என்ன பொறுத்தவரை தப்பாதான் தெரியுது. ஏன்னா விக்கல்ஸ் நேத்து நைட் வந்து பார்வதியோட போட்ட சண்டை அது வந்து நீங்க பார்வதி மார்க் பண்றாங்க, பார்வதி வந்து அவங்க ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் வந்து விக்கல்ஸ் அதையே தான் பண்றாரு. அதை விட கொஞ்சம் இன்னும் ஒருபடி மேலேயே போய் பண்றாருன்னு நான் பாக்குறேன். பார்வதி ஏதாவது பேசுறாங்கன்னா அதுக்கு பதில் இல்லைன்னா உடனே பார்வதியை மார்க் பண்றது. உங்ககிட்ட பதில் இல்லைன்னா பதில் இல்லைன்னு சொல்லி மூவ் ஆன் பண்ண வேண்டியதானே, நடக்க போக வேண்டியதானே. போறாங்கன்னு கேக்குற அவளை ஜெயில அடைச்சாச்சு, நீ ஏன் அங்க போயிட்டு எதுக்கு வம்பு இழுக்கிறன்றதுதான் நான் கேக்குறேன். நானு ஐயோ நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி சொல்ல வேண்டான்னு பாக்குறேன். நானு வேற மாதிரி விக்கல்ஸ் இது வந்துட்டு ஒரு மேன்லி பிஹேவியர் மாதிரி என் பார்வைக்கு தெரியல. இதை விட எப்படி விளக்கமா என்னால சொல்ல முடியும். வந்து ஏதோ பிக் பாஸ் ரூல்ஸை வந்து இவர் ஃபாலோ பண்ற மாதிரியும் மற்றவங்க ஃபாலோ பண்ணாத மாதிரியும் வந்து அவர் வியாக்கியானம் பேசிட்டு இருக்கிறது எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எம்ஜே இவங்கெல்லாம் விக்டர்ஸ் விக்ரம் அவங்கெல்லாம் வந்து உள்ள படுத்திருந்தாங்க லாஸ்ட் Thursday. அதெல்லாம் நீங்க வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்லணும் சாட்டர்டே, விஜயஸ்ட சொல்லணும் நீங்க சாட்டர்டே அப்படிங்கிறாரு. விஜய் சேதுபதி கிட்ட சபரி என்ன சொன்னாலும் விஜய் சேதுபதி தனக்கு என்ன தோணுதோ அதை கேட்க போறாரு. அதான் மாத்தி கேட்பாரா இல்ல அவர் ஏதாவது கேள்வி கேட்க போறாரு? கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விக்கல் விக்ரமே அவர் கேள்வி கேட்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து எதை சொன்னாலும் பாடி ஷேமிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு விக்கல் விக்ரம் மூவ் ஆன் ஆகாரு. இதை கேட்டாலும் விஜய் சேதுபதி என்ன பாடி ஷேமிங் பண்ணிட்டாரு பாருங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸை வந்து விஜய் சேதுபதி தவிர்ப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து சபரி விஜய் சேதுபதி கிட்ட சொல்லுவார். சபரி முதல்ல விஜய் சேதுபதி கிட்ட இவங்க வந்து உள்ள படுத்திருந்தாங்க, இவர் முடியலன்னு சொல்றது கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு டீமா மூவ் ஆன் ஆகுறாங்க. எஃப்ஜேனும் அதே டீம் தான். பட் வந்து நானும் போடுறாரு வெளியில, நான் வந்து ரொம்ப நடுவுலையா இருக்கேன், நான் எந்த பக்கமும் இல்லை, நான் வந்து என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா பாக்குற எல்லாருக்கும் தெரியும் அவர் இப்படிப்பட்ட ஆளு இல்ல. நீங்க நடுநிலையாவே இருக்காதீங்கன்ற நான் எதுக்கு நடுநிலை எல்லாம் தேவைப்படுத்துனீங்கன்னா ஜட்ஜா நீதிபதிகளா நீங்க நடுநிலையா இருந்த ஆடுறதுக்கு அந்த தகுதியெல்லாம் நீங்க எல்லாம் வந்துட்டு இழந்துட்டீங்க. நீங்களா விளையாடுங்கன்றதுதான் நாங்க சொல்றோம். இப்போ இன்னொருத்தருக்கு வாய்ஸ் தூக்கிட்டு வராது. இப்ப எஃப்ஜே வந்துட்டு சபரிக்கு சப்போர்ட் பண்றது, சபரி விக்கல்ஸ்க்கு சப்போர்ட், இதெல்லாம் வேண்டாம். விக்கலுக்கு வாய் இருக்குது, சபரிக்கு வாய் இருக்கு, எஃப்ஜேக்கு வாய் இருக்கு. அப்ப அவங்கவுங்க வந்துட்டு சொல்லுங்க இதுதான் நடந்தது அப்படின்றத அவங்கவங்க சொல்லிக்கோங்க. எதுக்கு இன்னொரு ஆள் தேடுறீங்கன்றது எனக்கு தெரியல. அதே போல இந்த கேம் ஆடிட்டு இருக்கும் போது பால் அடிக்கிறப்போ கனி மேல பட்டுடுச்சாமா. சபரி அப்படி பதறான் கனி மேல பட்டதுக்கு. அந்த பொண்ணு கண்ணே திறக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கு. உன்னால அதுக்கு வந்துட்டு உனக்கு மனசால ஒரு இது கூட இல்ல, நான் வாண்டடா அடிச்சேன்னுட்டு அவ்வளவு இதுவா சொல்ற ஆளு அங்க சும்மா ஒரு பாலுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்க போது ஹரிஷ்? இது அந்த பால் பட்டுடுச்சா அந்த அம்மா உடனே இப்படி பண்றாங்களாமா. இவர் போயிட்டு உடனே அப்படியே தாய் என்ன சொல்றது அந்த பாட்டு ஒண்ணுதான் பாடல அந்த அளவுக்கு வந்துட்டு கொண்டு போறான். எல்லாமே ஃபேக், எவ்ரிதிங் இஸ் ஃபேக். இல்ல கனி சொல்றதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். பார்வதியை ஏன் வாண்டடா வந்து
இவர் முட்டியில வந்து விழுந்திருக்க கூடாது, ஏன் அவங்களாம் வாண்டடா வந்து கண்ணில் அடி வாங்கி இருக்க கூடாதுன்னு அதுதான் இல்ல இது ஒரு இது இருக்குல்ல, முள்ளு கால்ல குத்திக்கிச்சுன்னா அது முள்ளா வந்து கால்ல குத்திக்கிச்சு அப்படின்னுட்டுன்னு அது மாத்தி சொல்லுவோம்ல, அது அந்த மாதிரி இருக்கு. வாட் அ வர்ஸ்ட் ஃபீமேல் புதுசா ஷீ இருக்கு. இஸ். இவங்களுடைய ஐடியாலஜி, இவங்க கொண்டு வர தாட்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படின்னா யோசிக்க முடியும். இல்ல இந்த அட்வைஸ் பண்றவங்க பால் வர இடத்துல ஏன் போய் முகத்தை காட்டணும்? இப்ப இவங்க பாட்டு நீங்க இது பண்ண வேண்டியது, பால் கரெக்டா பால் அங்க வந்துட்டு இருக்கிற இடத்துல போய் எதுக்கு முகத்தை காட்டணும்ன்றது நாம கேட்க போறோம். அடுத்த இது ஹரேஷ் பிரஜன். பிரஜன் வந்துட்டு நான் 2 நாளா பேசல, ஏன்னா 2 நாளா கொஞ்சம் மெச்சோர்டா இருந்த மாதிரி இருந்தது. அன்னைக்கு பார்வதி கை வச்சதுக்கு அந்த ஷோல்டர் எல்லாம் டேப் பண்ணிட்டு போன மனுஷன் இப்போ அப்ப என்ன சொன்னாரு, ஐ எம் அ பேச்சுலர், எனக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அவங்களும் இங்க வந்துட்டு கண்டஸ்டண்டா இருக்காங்கன்னுட்டு ஏதேதோ டைலாக், நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தொட்டது கிடையாது அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் நீ விட்டுட்டு இருக்கும் போது அங்க பாவனிய வந்துட்டு நீ தூக்கிட்டு சுத்துற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துச்சு. இப்போ திவ்யா கூட நல்லா ஹக் பண்ணிட்டு நல்லா டாஸ்க்னு சொல்லாதீங்க, அது வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ என்ன பார்வதி ரியலா போயிட்டு ஏதோ ஒண்ணு ப்ரொபோஸ் பண்றதுக்காக கைய வச்சாங்க, அது ஜஸ்ட் வித் கன்சென்ட் வித்தவுட் கன்சென்ட் ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகே, தட் அக்செப்டட். இந்தியாவும் பிரஜனும் அப்படிங்கிறது வித் கன்சென்ட். அது வந்து சாண்ட்ராக்கும் ஓகேவா தான் இருந்தது. பட் வந்து சாண்ட்ராக்கு வந்து பார்வதி அப்படிங்கிறப்போ அது ஓகேவா இல்ல அவங்களுக்கு. ரெண்டாவது பிரஜனை வந்து பிரஜன் தோல்ல கை போடுறது வித்தவுட் கன்சென்ட் நடந்தது. ஸோ அது பிரஜனுக்கு பிடிக்கல, அதுதான் மேட்டர், வேற எதுவுமே கிடையாது. வித் கன்சென்ட் வித்தவுட் கன்சென்ட் ரெண்டு தான் பாக்குறாரு அவர் பிரஜன். எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இருந்தா நீங்க வந்து பண்ணிக்கலாம், எனக்கு தெரியாம என் மேல கை வைக்காதீங்க, என்ன டச் ஓகே இது ஓகே, அதுல நியாயம் இருக்குதான் செய்யுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் திவாகர் வை இஸ் கோயிங் சோ வர்ஸ்ட்ன்றது தெரியல. திவ்யா அந்த பக்கம் கிராஸ் பண்றப்ப ஏதோ ஹக் பண்ண மாதிரி வராரு, அவங்க இது பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு இடத்துல அந்த லேட் நைட் பேசிட்டு இருக்காங்க, ஜெயிலுக்கு வெளியில வந்துட்டு திவ்யா எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்க உள்ள இருக்காங்க. அப்போ பேசுறப்ப கூட திவாகர் வந்துட்டு அவங்க என்ன இதுன்றத எல்லாம் எல்லாம் தூரத்தை சொந்தமா இருப்பீங்கிறாரு. நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்காத மட்டும் தான் போறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் எல்லாம் கேட்டுட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா சொல்லிட்டாங்க, நீங்க என்கிட்ட என்ன ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது, எனக்கு அந்த பேச்செல்லாம் வேண்டாம் அப்படின்னுட்டுன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன் திவ்யாவை, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறப்ப அந்த இடத்த விட்டு போயிட்டே இருந்தாக்கா அவருக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற நான். ஹி டசன்ட் டிசர்வ் யோர் ரிப்ளை அப்படின்றது தான் நான் சொல்றேன் நான். ஏன்னா என்ன என்ன எல்லார்கிட்டயுமா வழி பண்ணி, அதுதான் கேவலமா இருக்கு. சும்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. பட் அதே மாதிரி தான் வந்துட்டு ஒருத்தரோட விருப்பம் இல்லாம மேல கைய வைக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பு. ஹி இஸ் டூயிங் இட் அப்படின்றது வந்து பிக் பாஸ் என்னைக்கு கண்டிக்க போறாருன்றது தெரியல. ரொம்ப வழிகிறாரு, ரொம்ப வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கணும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் எனக்கு ஓகேவா இருந்தா நான் கண்டென்ட் கொடுக்கறது ரெடி, எனக்கு ஓகே இல்ல அப்படிங்கிறப்போ நான் எப்படி கண்டென்ட் கொடுக்க முடியும், ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. அது உண்மைதான், எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல அவரா வாண்டடா போய் நம்ம கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதை தாண்டி வேற ஏதாவது பண்ணுங்கன்னு பிக் இட் இஸ் நாட் ஃபார் பாஸ் கண்டென்ட், ஹி வாண்ட்ஸ் டு டச் த ஃபீமேல்ஸ் நினைக்கிறேன் நான். அது ஹி இஸ் டூயிங் இட் வாண்டட்லி. அவர் அப்படி நினைக்கிறாரா இல்ல என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் ரீல்ஸ் பண்ணதான் வீட்டுக்கு வந்திருக்காரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காருங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது பிக் பாஸ்க்கே பிடிக்கல அப்படிங்கறதுனாலதான் கேமரா மூவ் பண்ணிட்டாங்க. அப்படி நான் வந்து ரீல்ஸ் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிறத மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்க காட்டுறது ஏன்னு தெரியல. அதை தாண்டி 3 வாட்டி கேமரா இதாச்சு. அதை தாண்டி வேற ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் டீம்னு சொல்லிட்டாங்க. விஜய் சேதுவையும் அட்வைஸ் கொடுத்துட்டாரு. அதை தாண்டி வேற ஏதாவது பண்ணுங்கன்னா அதை தாண்டி வேற எதுவுமே இல்ல பண்றதுக்கு. இல்ல ஸ்டஃப் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப திவ்யாவும் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல. இப்ப வந்துட்டு ஒரு கேமராவே வந்துட்டு வாட்டர்மெலனை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுனாக்கா நாம எல்லாம் எதுக்கு நம்ம அதுக்கு என்ன சொல்றது மெனக்கெட்டு அதுக்கு பதில் சொல்வானே அப்படின்றதுதான். இப்படியே இந்த கேமரா நெக்லெக்ட் பண்ணுச்சுனாக்கா அது அவருக்கே வந்துட்டு ஒரு மண்டக்கோளாறு வந்து நான் வெளியில கிளம்புறேன்னுட்டுன்னா அவரே கிளம்பிடுவாரு. சோ என்ன சொல்றது, அந்த அளவுக்கு வந்துட்டு இவர் வாட்டர்மெலனுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டான்றது தான் என்னோட இது. த நெக்ஸ்ட் திங் வந்துட்டு கானா, இப்போ திவாகர் பேசுறப்ப கானா வினோத் பேசணும். ரொம்ப டூ மச்சா ரொம்ப ஓவரா இருந்தது ஹரிஷ். இப்போ வாண்டடா வந்துட்டு போயிட்டு வம்பு இழுக்கிறாரு திவாகரை, எல்லாம் ஓகே தான்.
பட் ரொம்ப ஓவரா இருந்தது, ரொம்ப அருவருப்பா இருந்தது இன்னைக்கு நடந்த விஷயங்கள். இப்ப ஒருத்தர் நேத்தும் வந்துட்டு இறந்துட்டா மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருந்தாரு. அது தப்பு இல்லையா? அது ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு ஒரு போர்ட்ரே பண்ணி இது பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அது அதை பண்ணாரு. இன்னைக்கு செண்பகமே பாட்டு பாடிட்டு ரொம்ப கேவலமா இது ஃபன்னு நினைச்சு அவர் பண்றாருன்னு நினைக்கிறேன் நானு. இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபன். ரொம்ப அருவருப்பா இருந்தது. எனக்கு தெரியல. எனக்கு டபுள் எவிக்ஷன் வச்சு இதுங்க ரெண்டுத்தையுமே அனுப்பி விட்டுட்டா என்னன்றதுதான் என்னோட கேள்வி. அடுத்தது ஹரிஷ், நான் விக்கல்ஸ்கே வரேன். வாட் அ ஹாரபிள் கிரீச்சர் இந்த விக்கல்ஸ்ன்றத நான் சொல்லணும் நானு. இப்போ பார்வதி வந்துட்டு விக்கல்ஸ வக்ரம்னு டேக் பண்றான். எனக்கு தெரிஞ்சு ஆமா நீ வக்ரம் பிடிச்சவன் தான், ஓகேவா? பட் விக்ரம்க்கு வந்துட்டு ஹி இஸ் நாட் ஓகே வித் தட் வேர்ட். ஏன்னா வக்ரம் டேக் பண்றா, அது பிராண்ட் ஆயிடும்னு சொல்லிட்டுன்னு சபரிய கூப்பிட்டுட்டு சொல்றப்ப சபரி என்ன சொல்றான், அவளை கூப்பிட்டு இனிமேல் இப்படி சொல்லாதனாக்கா வாண்டடா சொல்வா, இது வேண்டாம் அப்படின்னுட்டுன்னு அவன் சபரி சொல்றான். அதுக்கு வந்துட்டு விக்கல் சொல்றது என்னன்னா, அவ லெவலுக்கு கீழே இறங்கி போய் பேச முடியாது. நீ என்ன லெவல், அவ என்ன லெவல், இது என்னன்னு கேக்குற. இப்போ நம்ம திவாகர் பேசுறப்போ தகுதி தராதரம், திவ்யா பேசின டிக்னிட்டி டெக்கோரம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வரப்போ இப்ப இது என்னது, இது அவ லெவலுக்கு இறங்கி பேச முடியாதுன்னா நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இல்ல? யாரு நீன்னு கேக்குறேன் நான். நம்ம உட்கார்ற ஒரு நாள் அழற, நான் அந்த விக்கல்ஸ் பிராண்ட வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினா அப்படின்ற, இப்ப இன்னைக்கு அந்த விக்கல்ஸ் ஜீரோ ஆக்கி வச்சிருக்கிற, பேசுறதே வந்துட்டு சுத்தமா எதுக்குமே ஜீரோன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு பின்னாடி 4-5 பேரோட உழைப்புகள் இருக்கு, அது வேற. விக்ரம் தாண்டி விக்கல்ஸ் இருக்கு, அது அது உண்மை, நம்ம வந்து அதை மறக்க முடியாது. பட் விக்ரமோடைய கேரக்டர் அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் அப் ஆகுது அப்படின்னு இப்பதான் அவருடைய நான் ஜீரோன்னு சொன்னது எதுக்கு சொன்னேன்னா, இப்போ விக்ரமோட கேரக்டர் உண்மையான முகம் வெளியில வந்ததுனால பிராண்ட தான் நாசம் பண்ணிட்டு இருக்காருன்றத நான் சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், விக்கல்ஸ்ங்கிறதே எனக்கு தெரிஞ்சு ஹரியில இருந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அந்த விக்கல்ஸ் டீம். ஸோ அவங்களுடைய உழைப்பு அதுல வந்து பெரும்பங்கு இருக்கு. விக்ரமை விட அதை தாண்டிய உழைப்புகள் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அந்த அந்த விக்கல்ஸுங்கிற அந்த டீமை ஒட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ற சூழல் வரும்போது அந்த 5 பேர் தான் கூட இருந்தாங்க. விக்ரமும் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பண்றோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. நீங்க சேலரியே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னு அவங்க கூட நின்னதுனாலதான் இந்த விக்கல்ஸ்ங்கிற அந்த டீம் அப்படியே இன்னும் மெயின்டைன் ஆகி போயிட்டு இருக்கு. இல்லைன்னா அது எப்பயோ க்ளோஸ் ஆயிருக்கணும். பட் வந்து அதனால விக்கல்ஸ்க்கு வந்து அந்த விக்கல்ஸ் டீம் பாதிப்புன்னா நான் அப்படி அக்செப்ட் பண்ண மாட்டேன். விக்ரமுடைய ஒரிஜினல் கேரக்டருக்கு தான் வெளியில வருது, நான் அது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இவ்வளவு நாள் என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தாரு, எப்படி நம்மளுடைய கண்டென்ட் கொடுக்கணும்னு தெரியாம இருந்தாரு, எங்க வந்து நம்மள கேமரா முன்னாடி காட்ட முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த இடத்துல பார்வதி அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. பார்வதியோட நம்ம சண்டை போட்டா வெளியே தெரியும். பார்வதியும் கெஸ்டா வந்தாங்களே பாருங்க 3 பேர், இந்த 3 பேர் பண்ண வேலை. பார்வதியும் திவாகரும் தான் அந்த ஷோவை ரன் பண்ணிட்டு போறாங்கன்னு சொன்னதுல இருந்து பார்வதியும் திவாகரையும் டார்கெட் பண்ண நம்ம வெளியில தெரியுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. அதனால பார்வதியும் திவாகரையும் டார்கெட் பண்ணிக்கிறாங்க. ஆனா வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த 4-3 பேருக்கு அது வந்து தப்புங்கிறது தெளிவா தெரியுது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த குரூப்பை வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம், அன்பு குரூப்பை டார்கெட் பண்ணுவோம், அன்பு கேங்க டார்கெட் பண்ணி அதை நம்ம ஒட்டுமொத்தம் உடச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மத்த எல்லாம் பார்த்துக்கலாங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போறாங்க. எனக்கு பொறுத்தவரை வைல்ட் கார்டு என்ட்ரி நல்லா பண்றாங்க. அந்த இவர் வந்து விக்ரம் கொஞ்சம் யோசிக்கணும். அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப தவறா போட்டுறையாது வெளியில. நீங்க வந்து அந்த பார்வதி ஒரு இடத்துல பதில் சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து காமிக் பண்ற மாதிரி நீங்க பேசுறது, அது அவங்கள வந்து என்னமோ மார்க் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறது, நீங்க சில எல்லாம் காட்டுறீங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். உங்களை வந்து யாராவது மார்க் பண்ணி உங்கள்கிட்ட யாராவது தப்பா பேசுனா உங்களுக்கு வந்து பாடி ஷேமிங் ஆயிடுதுல்ல. நீங்களும் அதான் பார்வதியா? உங்களுக்குன்னா ஓகே, மத்தவங்க உங்களுக்குன்னா ஓகே இல்ல, மத்தவங்களுக்குன்னா அது பரவாயில்லன்னு அர்த்தமாயிடுமா? கண்டிப்பா. நீங்க பார்வதி எப்படி நீங்க நடத்துறீங்களோ பார்வதி மாதிரி உங்களை நடத்துவாங்க. நீங்க பார்வதி கிட்ட வந்து ஹார்ஷா நடந்துக்கிட்டீங்கன்னா பார்வதி ஹார்ஷா நடந்துக்குவாங்க. வேற வழி கிடையாது, அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அவங்களா இருக்காங்க, பார்வதி அவங்களா இருக்காங்க. அவங்க எங்கேயுமே நடிக்கல, அவங்க எங்கேயுமே வந்து நான் வந்து இந்த இதுக்காக இந்த டாஸ்க்குக்காக நான் இப்படி பண்றேன்னு எங்கேயுமே பண்ணதே கிடையாது. இந்த வேலையும் அவங்களா இருக்காங்க. அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் காட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். அதுதான் பார்வதியை இன்னைக்கு வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல நிலையா நிறுத்தி வச்சிருக்கு. ஒருவேளை அவங்களுடைய கேரக்டர் காட்டாம வந்த ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் மாதிரி அவங்களும் வந்து கேமரா கான்சியஸோட
இருந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் பார்வதி வெளியில வந்திருப்பாங்க. தட்ஸ் ஃபைன். நான் இதுக்கு முன்னாடி நான் பேசுறப்ப கூட வந்துட்டு ஏதோ ஒரு இனிஷியலா பேசிட்டு இருக்கப்போ வந்து கூட சொல்லியிருக்கேன். விக்கல்ஸ் என்ன மாமா வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றது தான் நான் கேட்டேன். ஏன்னா வியானா கிட்ட வந்துட்டு எஃப்ஜேக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நீ என்னதான் பண்றதுக்கு வந்திருக்கன்னு கேக்குறேன். ஒன்னு அந்த பொண்ணை போட்டா என்ன சொல்றது சாவடிக்கிறேன்றது தான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், ஒரு கர்டசி இருக்காதா? விக்ரமுக்கு வந்து வியனாவோட இப்போ வந்து சுபிக்ஷா நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க. கனி எப்படி சபரி நல்ல ஃப்ரெண்டா இருக்காரோ அது மாதிரி விக்ரமுக்கு வந்து சுபிக்ஷா நல்ல ஃப்ரெண்ட். அதனாலதான் இந்த டாப் 15ல பாத்தீங்கன்னா 2 சாய்ஸ் இவங்க 2 பேரோட சாய்ஸ். சபரி ஃபர்ஸ்ட் பொசிஷன், சுபிக்ஷா செகண்ட் பொசிஷன். அது ரெண்டுமே இவங்களோட சாய்ஸ். எனக்கு அந்த 3ஆவது பொசிஷன்ல கெனி எப்படி வந்தாங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. கெனி சாய்ஸ் தான் கிடையாது. கெனி வந்து ஸ்போர்ட்டிவா பல டாஸ்க்களை விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா டேரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய ஆளா இருக்காங்க. அப்படி இருக்கும் எப்படி வந்து மத்த எல்லாரும் சமாளிச்சுட்டு போறாங்கன்னு இன்னும் புரியல. பார்வதியை விட கிட்டத்தட்ட பார்வதிக்கு ஈக்குவலா தான் எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஆமா, பார்வதிக்கு இருக்கிற எதிர்ப்பு இவங்களுக்கு இல்ல. அதுதான் எனக்கு அது என்ன லாஜிக் இன்னும் புரியல. அதுதான். சோ இப்ப அதுதான் நம்ம விக்கல்ஸ பத்தியே இப்போ நம்ம மாமான்ற அளவுக்கு தான் நம்ம பேசணும் விக்கல்ஸ. இப்ப இன்னும் வந்துட்டு கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் சொல்றேன் நானு. அடுத்தது இந்த வியானாக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. என்ன சொல்றது, இவ்வளவு நாள் கொஞ்சம் கியூட்டா ஒழுங்கா கிரிஞ்சு மாதிரி பண்ணியிருந்தாலும் சரி, கொஞ்சம் கியூட்டா ஒழுங்கா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப பார்த்தா இன்னைக்கு நேத்தெல்லாம் வந்துட்டு அந்த எம்ஜேஓட பண்ணிட்டு இருக்கிற லூட்டி ரொம்ப கேவலமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேர் எடுத்து எப்படி அடிச்சுக்கினாங்க. இப்போ வந்துட்டு என்னமோ ரொம்ப கேர் எடுத்துக்கிறோம் ஏதோ சம்திங் அரோரா பண்ற அந்த இதுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அவனும் வந்துட்டு நீ மேக்கப் போடலனாலும் அழகா இருக்க. என்ன சொல்றது, என்னமோ அது அன்வான்ட் சீன் வியானா பேரை கெடுத்துக்கிறா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா இது வரைக்கும் நல்ல பேர் வந்துட்டு இருந்தது. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வை அப்படின்றது தான் ஒரு இது. நெக்ஸ்ட் இப்போ ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு ஹரிஷ். அரோரா கம்ருதீன் ஏதோ குறியீடுன்னு பேசிட்டு இருக்காங்க. எப்போ அந்த கேம்ல வந்துட்டு அந்த மிடில் ஃபிங்கர் காட்டினதுதான். பட் அது ஒன்றும் பெருசாலாம் பேச பொருளாக வேண்டிய விஷயமே கிடையாது. பட் அதை எதுக்கு பெருசாக்கி இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. அது கம்ருதீனை டார்கெட் பண்றதுக்காக பண்றாங்களா இல்ல அரோராவை டார்கெட் பண்றதுக்காக பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அது பெரிய இஷ்யூவே இல்லை. ஓகே, சம்திங் அது வந்துட்டு அது ஒரு இஷ்யூ வந்து இப்படி அடிக்க வைக்கணும் அப்படிங்கறத நீங்க ஸ்ட்ரைட்டா அடிக்க வைக்கணும் அப்படிங்கறத ஏதோ சொல்லியிருக்காங்க. அது தப்பா போர்ட்ரே ஆயிருக்கு. அவ்வளவுதான் நான் பார்த்தேன். என்ன சொன்னாங்க என்ன குறியீடு என்னங்கிறதெல்லாம் கேமரால காட்டவும் இல்ல. காட்டல. பார்வதி கிட்ட அரோரா சொல்லும் போதும் அந்த கேமரா இவங்க அரோரா ஃபோக்கஸ் பண்ணல, பார்வதி தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அதனால வந்து அவங்க என்ன குறியீடு காட்டினாங்கிறது யாருக்கும் தெரியல. அவங்க சொல்றது அரோரா சொல்றது பிரிக்க நான் எப்படி நான் அடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருந்தேன். அது அவங்க தப்பா போர்ட்ரே ஆயிருக்கு அப்படிங்கறத அது எப்படி போர்ட்ரே ஆகும்? இப்படி அடுக்க சொல்லுவேன், இப்படி அடுக்க சொல்லுவேன், எப்படி அது எப்படி போர்ட்ரே ஆகும்? அதுதான் எனக்கு புரியல. எனக்கு இது ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தா மட்டும்தான் இது என்ன மேட்டர்ங்கிறதே தெரியும். என்ன மேட்டர்ன்றது தெரியல. ஆக்சுவலா அதுதான் பிரச்சனை. இல்ல பட் அரோரா வந்துட்டு ஷீஸ் பிளேயிங் டர்ட்டி கேம்ன்றது தான் நான் சொல்வேன் நானு. ஏன்னா துஷார் மேல அப்படி பாசம் அந்த பையனை ஒரு வழியா ஓஷி அனுப்பியாச்சு. என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு பேர்ல கூட அவன் போகல வெளியில பாவம். இப்ப அடுத்த அந்த செகண்டே அவன் அந்த கேட்டை தாண்டின அடுத்த செகண்டே கம்ருதீனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு அது அப்படி இப்போ கம்ருதீனை வந்துட்டு பார்வதி கிட்டயே போக விடாம அப்போ இந்த செகண்ட் ப்ரோமோல வந்திருக்கு பாரு, பார்வதி திவாகர் கிட்ட புலம்பிட்டு இருக்கா. இப்போ ஒன்னும் இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா கம்ருதீன் என்கிட்ட பேசினாக்கா வந்துட்டு அதை அலோ பண்றது இல்ல. அப்ப எப்படி அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத கேக்குறாங்க. அது நியாயமான கேள்வின்னு தான் நான் பாக்குறேன் நானு. இப்போ அரோரா வந்து என்ன பொறுத்தவரை வந்து பார்வதி கமருதீன் கேட்டது விலகி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நல்லது. இந்த ஒரு சான்ஸா எடுத்துட்டு விலகிக்கோன்றதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இது எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்குன்றதுதான் தெரியல. பட் இது இந்த குறியீடு வந்துட்டு வேற யாருன்னா சொல்லி இருந்தாங்க அப்படின்னா சந்தேகம் வந்திருக்கும், சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு. பட் அரோரான்றப்ப வந்துட்டு நம்ம அது என்ன சொல்றது, அந்த என்கொயரி பக்கமே போக வேண்டாம், அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்றது வந்துட்டு இதா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபேக் கிஸ் கொடுத்து அந்த இம்ப்ரெஷன் கொடுக்கறது, ஒருத்தரோட அந்த இதுல நெக்ல ப்ளோ பண்றது, இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு
ப்ராப்பர் வேர்டா சொல்லணும் அப்படின்னா செடக்ஷன்ன்றதா சொல்லணும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திவாகரை கூட விடல, திவாகரையும் வந்துட்டு அததான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க அரோரா பண்ணதெல்லாம் தப்பு கிடையாதான். எஃப்ஜே பேசுறது திவாகர் வந்துட்டு லவ் கண்டென்ட் பண்றேன்னுட்டுன்னு தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்வதிய தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு வேற மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்றதெல்லாம் எஃப்ஜே சொன்னா ஓகே. ஆனா அரோரா துஷார கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணான்றது வந்துட்டு யாரும் பேசல. இப்ப இது தப்புன்னா அதுவும் தப்பு தானே. எல்லாமே ஒன்னா தானே பார்க்கணும். இப்போ அரோராவோட இன்டென்ஷன் என்னன்னாக்கா, அரோராக்கு இந்த ஒரு ஸ்கில் மட்டும் தான் இருக்கு, வேற ஸ்கில் கிடையாது, வேற டேலண்ட் கிடையாது. சோ அவங்க இந்த ஸ்கில்ல வந்துட்டு இப்ப பார்த்தாங்க, சரி கம்ருதீன் வகையா மாட்டினா பிடிச்சிக்கினாங்க, அவ்வளவுதான். அவன் லைஃப் அவ்வளவுதான். அது இதுதான் நடக்க போகுது. சோ எனக்கு அது தெரியல. அது ஏன்னா எனக்கு துஷார் போனதே வந்துட்டு என்ன சொல்றது, அவனாச்சும் அது வந்துட்டு இப்ப ரியலைஸ் பண்றானான்றது எனக்கு தெரியல. எனக்கு ரியலைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் நான். வாட்டல் சரீஷ் இப்ப ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அது ஒரு பெரிய ரகலை நடந்துட்டு இருக்கு. அது என்னது, இப்ப யாரு ஃபர்ஸ்ட் கனி வராங்க போல இருக்கு, கனியும் திவாகரா. பெஸ்ட் வந்து எஃப்ஜேவும் இன்னொருத்தர் யாரோ சொல்லியிருக்காங்க. அண்ட் எஃப்ஜே வந்து பீட் பாக்ஸிங் லிவிங் ரூம்ல பண்ணிட்டு இருந்தாரு. லிவிங் ரூம்ல பீட் பாக்ஸிங் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு பிக் பாஸ். பிக் பாஸே வச்சிருக்காரு. பீட் பாக்ஸிங் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, ஒரு ஆர்டரை வந்து விஜய் போட்டிருக்காரு. இனி அந்த லிவிங் ரூம்ல பீட் பாக்ஸ் இருக்காது அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம். ஓகே ஓகே. சோ அதுவும் போயிடுச்சு. இப்ப ரீல்ஸும் கிடையாது திவாகர், ஏன்னா கேமரா இது காட்டுறது இல்ல. சோ ரீல்ஸும் கிடையாது. அதுதான் சொல்றேன், சும்மா உட்காந்து எச்சே துப்பிட்டு உட்காந்துட்டு. வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் டிஆர்பி நல்லா போகுது. 6.6 எல்லாம் வந்து ரூரல்ல 6.6 எல்லாம் வருது, பெரிய விஷயம். ரூரல்ல 6.6 வருது அப்படின்னா நீங்க மக்களை எந்த அளவுக்கு இந்த ஷோ ஈர்த்து கொண்டு போயிட்டு இருக்கீங்கிறத பாருங்க. அதுக்கேற்றபடி நீங்க பண்ணலாம். நீங்க வந்து உட்காந்துட்டு பீட் பாக்ஸிங் பண்ண, பீட் பாக்ஸிங் பண்ணா ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், இது பீட் பாக்ஸிங் எப்படி, இது என்ன கண்டென்ட்னு யாருக்கு தெரியும் அவங்களுக்கு. அதுதான். ரெண்டாவது, இவர் ரீல்ஸ் பண்றாருங்க, இவர் ரீல்ஸ் பண்றேங்கிற பேர்ல கிரிட்டிசம் பண்ணிட்டு இருக்காரு. அதேதான். இத வந்து ரூரல்ல பாக்குற மக்கள் வந்து எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட். இது வந்து அர்பன் ஏரியாலேயே இந்த இந்த கிரிஞ்சை யாரும் இது பண்றது இல்ல, சரியா பாக்குறது கிடையாது. இவர் வந்து இவரோட கண்டென்ட் ரூரல்ல தான் போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. யோசிக்கிறாங்க, யோசிச்சு இதை வந்து ஸ்டாப் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொஞ்சம் தான் தெரியுது. டாஸ்க் சண்டை அதை தாண்டி வேற ஏதாவது கண்டென்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா நம்ம இனிஷியல் ரொம்ப புலம்பி தீர்த்துட்டோம், ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லாததுக்கு நம்ம ரிவ்யூ கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்ப கொஞ்சம் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கு, இது பாயிண்ட்ஸுங்க இருக்கு அப்படின்றதான் சொல்றேன். அத்தனோண்டு ஜெயில திவாகர் பார்வதி எஃப்ஜேவை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. எப்படி படுத்து தூங்குவாங்கன்னு கொஞ்சம் கூட அது யோசிக்காமையே பண்றாங்க. ஆனா பார்வதி அப்படின்னு வரப்போ அதுதான் பண்றாங்களோ அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட மழை வந்தப்போ அந்த பொண்ணு அங்கதான் படுக்க வச்சாங்க. இது எப்படி என்ன வகையில நியாயம்ன்றது தெரியல. சரி ஓகே, திவாகர் வந்துட்டு ஒரு பொண்ணு அங்க பக்கத்துல இருக்கான்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம மேல ஷர்ட்டை கழட்டி போட்டு தூங்குறாரு. என்ன பண்றது அந்த மனுஷனை? எஃப்ஜே வந்துட்டு நைட் எல்லாம் சரியா தூங்கலையா, அதனால இன்னைக்கெல்லாம் காலையில இருந்து 3 வாட்டி நாய் கொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு ஏதோ வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நின்னுட்டே இருக்கணும் சொல்ற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் முதலே பண்ணிருக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பா போயிருக்கும் இதெல்லாம் முதலே. அதான் நான் சொன்னேனே, பிக் பாஸும் வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்டா விளையாடினா மட்டும்தான் இந்த சீசன் போகும். விஜய் சேதுபதினால ஒண்ணுமே கிடையாது, 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. சோ பிக் பாஸ் ஹேஸ் டு பிளே திஸ் கேம் அப்படின்றதுதான். வாட்டல் சரீஷ், வேற என்ன விட்டுருக்கோம் நம்ம? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இந்த ஷோ போக்குறது அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் சேதுபதி நாளைக்கு என்ன பேச போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஏதோ ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் மாதிரி இந்த வீக்கும் கொஞ்சம் ஃபைரியா போனா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா வந்து மறுபடியும் டிஆர்பி டவுன் ஆயிடும். அது ஏன்னா டிஆர்பி இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரூரல் பிளஸ் அர்பன்னா 4.37 அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரெண்டாவது, ரூரல்ல வந்து உங்களுக்கு வந்து டாப் 5 ஷோஸ்ல இந்த பிக் பாஸ் இருக்கு. விஜய் டிவியோட டாப் 5 ஷோஸ்ல பிக் பாஸ் இருக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த அளவுக்கு நீங்க டிஆர்பி இழுத்து கொண்டு வந்துட்டு மறுபடியும் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஃபைரியா போறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பேசலாம். ஓகே, நாளை பேசுவோம்.